अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்பாருமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. பெரியாழ்வாருடைய திருக்குமாரியாக வளர்ந்த ஆண்டாள் கண்ணபிரானையே தான் கணவனாக அடைய வேண்டும் என்ற பேர் அவாவினாலே தன்னை கோபிகையாக பாவித்துக் கொண்டு பல பல பாசுரங்களை அருளிச் செய்தார். கோபிகையாகவே பாவித்துக் கொண்டுதான் திருப்பாவை நோன்பு நோற்றாள். நாச்சியார் திருமொழியினுடைய முதல் திருமொழியிலே மன்மதனுடைய காலிலே விழுந்தாள். இரண்டாம் திருமொழியிலே சிற்றில் சிதையேல் என்று அந்த கோபிகைகளெல்லாம் கண்ணபிரானை பிரார்த்தித்துக் கொண்டபடி அவளும் திருவாக்குகள் அருளிச் செய்தாள். வஸ்திரங்களை அபகரித்துக் கொண்ட கண்ணனை பார்த்து அந்த வஸ்திரங்களை திருப்பி கொடுத்து விடு என்று கோபிகைகள் கேட்டார்களே, அதை அனுகரித்து மூன்றாம் திருமொழி அருளிச் செய்தார். பொழுது நான்காம் திருமொழியிலே கூடலிழைத்தல் என்கிற காரியத்தை செய்து அந்த கண்ணனோடு நான் கூட பெறுவேனாகில் கூடலே நீ கூடிடு, கூடலே நீ கூடிடு என்று பெரியதாக ஒரு வட்டத்தை வரைந்து அதிலே பல பல சிறிய வட்டங்களை சுழித்து அந்த வட்டங்களை கூட்டி பார்த்து அவை இரட்டையாக வந்தால் கூடுவோம், ஒற்றையாக வந்தால் கூட மாட்டோம் என்று சகுனம் பார்ப்பது போல இருக்கக்கூடிய செயல் அந்த கூடலிழைத்தல். அதை செய்கிறாள். அந்த நான்காம் திருமொழியிலே இரண்டாம் பாசுரத்திலே அந்த கண்ணபிரானே திருவேங்கடமலையிலேயும் திருக்கண்ணபுரத்திலேயும் அர்ச்சாவதாரமாக வந்து எழுந்தருளியிருக்கிறானே, அந்த எம்பெருமானோடு நான் கூட பெறுவேனாகில் கூடலே நீ கூடிடு என்று வேண்டுகிறார். காட்டில் வேங்கடம் கண்ணபுரநகர் வாட்டமென்னே மகிழ்ந்துறவாமனம் ஓட்டரா வந்து என் கைவத்தே காட்டில் வேங்கடம் கண்ணபுரநகர் இவைகளிலெல்லாம் வாட்டமின்றி எழுந்தருளி இருக்கிறான் எம்பெருமான். அந்த திருவேங்கடம் என்கிறது எப்படிப்பட்ட இடம் என்றால் அதை காட்டில் வேங்கடம் என்று தெரிவிக்கின்றார். அதாவது காடை இல்லாக உடைய அல்லது காட்டிலே இருக்கக்கூடியதான வேங்கடம். வேங்கடம் என்னாலே அது ஒரு பெரிய காட்டிலே இருந்தது. அதெல்லாம் பண்டை காலத்திலே இருந்த நிலை, தற்பொழுதைய நிலையை சொல்லவில்லை. ஒரு காலத்திலே பெருங்காடுகள் அடர்ந்து ஒருவருமே செல்ல முடியாமல் தெய்வமல்லால் செல்ல ஒண்ணா என்று சொல்லும்படியான ஒரு பிரகாரத்திலே இருந்த ஊரது. ஆகையினாலேதான் அங்கே எம்பெருமானை வழிபடுபவர்களும் கூட கானமும் வானரமும் வேடுமுடை வேங்கடம் என்றெல்லாம் ஆழ்வார்கள் அனுபவித்தார்கள். அப்படி காட்டிலே திருவேங்கட நகரிலே எழுந்தருளியிருக்கிறான் எம்பெருமான். காட்டில் வேங்கடம். அதே எம்பெருமான் தான் கண்ணபுரநகர். அதாவது அது காடு என்றால் திருக்கண்ணபுரம் என்கிறது அக்காலத்திலேயே நகரமாக இருந்திருக்கிறது. ஆகையினாலே அந்த திருக்கண்ணபுரம் என்கிற நகரத்திலே எழுந்தருளி இருக்கிறான். ஆக அவனுக்கு காடோடு நகரத்தோடு வேறுபாடு இல்லை. அடியவர்களை அனுகிரகிக்க வேணுமானால் அவன் காடாயிருந்தாலும் எழுந்தருளி இருப்பான், அவன் நாடாயிருந்தாலும் எழுந்தருளி இருப்பான். எப்படி ராமபிரான் நகரத்திலே இருந்ததோடு தான் கைகேயினுடைய ஒரு கட்டளையாலே காட்டிலே திரிந்ததோடு வேறுபாடு இல்லாமல் இரண்டையும் சமமாக பாவித்தானோ அதே நிலைதானே இந்த அர்ச்சாவதார எம்பெருமான்களுக்கும். ஆகினாலே காட்டில் வேங்கடம் கண்ணபுரநகர் இவை இரண்டிலும் வாட்டமின்றி மகிழ்ந்து உரை வாமனன் என்று சிறிதும் வாட்டமில்லாமல் நகரத்திலே இருக்கிறோம் என்பதனாலே மகிழ்ச்சியோ அல்லது காட்டிலே இருக்கிறோம் என்கிறபடியினாலே வருத்தமோ இல்லாமல் இரண்டு இடத்திலேயும் வாட்டமே இல்லாமல் எழுந்தொழி இருக்கிறானாம். ஏன் வாட்டமில்லை என்றால் நாம் அடியவர்களை அனுகிரகிப்பதற்காகவென்றோ இவ்விடங்களிலே வந்து தங்கி இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி அப்படியே அவனுடைய திருமேனியிலே தெரிகிறதாம். அடியவர்கள் அதிகமாக வந்து அவனை சேவித்து மங்களாசாசனம் செய்ய செய்ய அவனுடைய திருமேனியிலே ஒளி ஏறுகின்றதாம். அதைத்தான் வாட்டமின்றி என்பது மட்டுமல்ல, மகிழ்ந்து உரை
என்று மிக்க மகிழ்ச்சியோடு இப்படிப்பட்ட திவ்ய தேசங்களிலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருளி இருப்பவனும் கண்ணபிரான் தான். திருவேங்கட மலையிலே எழுந்தருளி இருப்பவன் என்றால் அவன் வேங்கடத்து ஆயன் என்று சொல்லுகிறார் போலே அவனை வேங்கட கிருஷ்ணன் என்றே அனுபவித்தார்கள் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும். ஆகையினாலே காட்டில் வேங்கடம், கண்ணபுர நகர் இவைகளெல்லாம் எழுந்தருளி இருப்பவன் யார் என்றால் வாட்டமின்றி மகிழ்ந்து உரைபவன் அவன்தான் வாமனன் என்கிறாள். அந்த வாமனன் என்னால் அவன் பார்ப்பதற்கு மிக அழகாயிருப்பான். கண்ணனுக்கும் வாமனனுக்கும் பல பல ஒற்றுமைகள் உண்டாகினாலே வாமனனை அனுபவிக்கிற பொழுதோ கண்ணனை சொல்லுவதும், கண்ணனை அனுபவிக்கிற பொழுதோ வாமனனை சொல்லுவதும் இவர்களுக்கு எப்பொழுதும் உண்டு. திருப்பாவையிலே கூட அந்த கண்ணபிரானை எழுப்பச் சென்ற பொழுது கூட அவள் என்ன சொல்லி எழுப்பினாள் என்னால், அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் என்று அந்த திருவிக்கிரமாவதாரத்தை வாமனாவதாரத்தை தான் கண்ணனாக அனுபவித்தாள். ஆக இங்கேயும் கூட அவனை வாமனன் என்றே சொல்லுகிறாள். அந்த சிறிய குழந்தையாக அவன் எடுத்துக்கொண்ட அந்த வடிவு என்ன, அப்பொழுது அவன் பேசிய மழலை பேச்சுக்கள் என்ன, எல்லாம் கண்ணபிரானை போலேயே இருந்துதான். ஆகினாலே வாட்டமின்றி மகிழ்ந்து உரைவாமனன் அவன் ஓட்டரா வந்து என் கைப்பற்றி, ஓட்டரா வந்து என்னால் ஓடி வந்து என்று பொருள். ஆக அப்படி கண்ணபிரான் என்னை கைப்பற்றுவதற்காக பெரிய ஆவலோடு அவன் அப்படி ஓடி வர வேண்டும். ஓட்டரா வந்து என் கைப்பற்றி என்னை கைப்பிடித்துக் கொள்ள வேண்டும். வாமனனை சொல்லி இருக்கிறபடியினாலே எப்படி அந்த இந்திரனுடைய துயர் தீர்ப்பதற்காக அப்படி அவன் ஓடி வந்தானோ அதுபோல என்னுடைய துயர் தீர்ப்பதற்காகவும் அவன் ஓட்டரா வர வேண்டும். ஓடி வர, ஓட்டம் தரா வந்து என்று ஓட்டம் தரும்படி வந்து என்பதுதான் ஓட்டரா வந்து. அப்படி ஓட்டரா வந்து என் கைப்பற்றி என்னுடைய கையை பற்றி கொண்டு தன்னோடும் கூட்டுமாகில் என்று தன்னோடு அவன் கூட்டிக் கொள்வானாகில். அன்றைய தினம் வாமனாய் வந்த காலத்திலே அத்தனை உலகங்களிலும் தன்னுடைய திருவடிகளை வைத்து அவர்களை தன்னோடு கூட்டிக் கொண்டான். ஆனால் இங்கே பத்தினியாக என்னை அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் தன்னுடைய திருக்கைகளாலே பற்றி என்னை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி அவன் சேர்த்துக் கொள்வனாகில் கூடலே நீ கூடிடு என்று இப்படி அந்த கூடலை 2ஆம் பாசுரத்திலே வேண்டினாள். அடுத்தபடியாக 3ஆம் பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்னால், அவன் எப்படிப்பட்டவன், மிக மிக மேன்மையுடையவன். கீழே திவ்ய தேசங்களிலே நமக்காக இங்கே வந்து எழுந்தருளி இருக்கிறான் என்னால் அது அவனுடைய எளிமையை சொல்லுகிறது. ஆனால் இயற்கையாக அவன் எப்படிப்பட்ட மேன்மையுடையவன், அப்படிப்பட்டவன் அவன் வந்து என்னோடு கூடுவனாகில் கூடலே நீ கூடிடு என்று 3வது பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். மகன் புகழ்வானவர் போற்றுதற்காமகன் அணிவானுதல் தேவகிமாமகன் மிகுதே வசுதேவர்தம் கோமகன் வரல் கோடல கோடலே. அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் பூமகன் புகழ்வானவர் போற்றுதற்கு ஆம் மகன் என்று சொல்லியிருக்கிறாள். பூமகன் என்றால் பூவிலே பிறந்த மகனான பிரமன், பிரம்மா, நான்முக கடவுள் என்று சொல்லுகிறோமே, அந்த பிரம்மாவை பூமகன் என்கிற சொல்லாலே சொன்னாள். அதற்கு மேலே புகழ்வானவர் என்றால் என்றைக்கும் புகழை உடையவர்களான நித்திய சூரிகள், பரமபதத்திலே இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் இவர்கள் இருவராலும் போற்றுதற்கு ஆம் மகன் என்றால் அவர்கள் போற்றுவதற்கு தகுதி உடையவன். ஆஹா, இந்த பிரம்மாவோ அல்லது நித்திய சூரிகளோ, நித்திய சூரிகளை சொன்னது நித்திய விபூதியான பரமபதத்தை சொன்னபடி, இந்த பிரம்மாவை சொன்னது அவனை சேர்ந்த அத்தனையும் லீலா விபூதி அத்தனையும் சொன்னபடி. ஆஹா, உபய விபூதியையும், அதாவது அவனுக்கு உண்டான 2 உலகங்களும் சேர்ந்து அவனை துதித்தாலும் அவன் அந்த துதிப்பதற்கு மிகவும் தகுதியானவன் பகவான் என்று அவனுடைய மேன்மை. அவனை எவ்வளவு யானுமேத்தி ஏழுலகம் முத்துமேத்தி பின்னையும் தானுமேத்திலும் என்று சொல்லும்படியாக எத்தனை பேர் அவனை துதித்தாலும் அத்தனை துதிகளுக்கும் தகுதியாயிருப்பவன் என்றோ எம்பெருமான். ஆகையினாலே அவனை பூமகன் புகழ்வானவர் போற்றுதற்கு ஆம் மகன் என்று அத்தனை பேரும் துதிப்பதற்கு நல்ல தகுதியை உடையவன், உயர்ந்த தகுதியை உடையவன் அந்த பகவான் என்று முதலிலே அவனை சொன்னாள். அதற்கு பிறகு அவனை என்ன சொன்னாள் என்னால், அணிவாணுதல் தேவகி மாமகன் என்று அழகிய நெற்றியை உடையவள், ஆபரணங்களை அணிந்தவளான அணிவாணுதல் என்னால் அழகிய நெற்றியை உடையவள், அப்படிப்பட்டவளான தேவகி அவளுக்கு மாமகன் என்று சொன்னாள்.
மாமகன் என்றால் பெருதற்கரிய மகன். உண்மையாக தேவகிக்கு கிடைத்த பாக்கியம் வேறு யாருக்குமே கிடைக்கவில்லையாம். இன்னும் சில பேர் கூட எம்பெருமானையே தங்களுடைய வயிற்றிலே பிள்ளையாக பெற்றார்கள். ஆனால் தேவகி பெற்றது போல ஒருத்தியும் பெறவில்லை. என்ன காரணம்? தேவகி அந்த பரம்பொருளே தனக்கு குழந்தையாக வந்து பிறக்க வேணும். அது மட்டுமல்ல, பிறக்கின்ற பொழுதே சங்கு சக்கரங்களோடு பரத்வத்திற்குடைய அடையாளங்களோடு வந்து பிறக்க வேண்டும் என்று தேவகி வேண்டிக் கொண்டாள். அவள் எப்படி வேண்டிக் கொண்டாள்? ஆகண்டவாரிபரம் அந்தர மேகதேசியம் பீதாம்பரம் கமலலோச்சன பஞ்சகேதி பிரம்மஸ்தனந்தயம் அயாச்சத தேவகி துவாம் என்று ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே அனுபவிக்கிறார். அப்படி அந்த தேவகி பிரார்த்தித்துக் கொண்டபடியே சங்கு சக்கரங்களோடையே வந்து பிறந்தானாம் கண்ணபிரான். அதைத்தான் தேவகி மாமகன் என்று அவள் கேட்டுக்கொண்டபடியே வந்து பிறந்தானே, அவனொன்றோ மகன் என்று அவனை சொல்லுகிறாள். அதற்கு மேலே அணிவாணுதல் தேவகி மாமகன் மிகுசீர் வசுதேவர்தம் கோமகன் என்று வசுதேவனுக்கு இவன் கோமகன் என்னால் வசுதேவரையும் நியமிக்க கூடியவன் என்று வியாக்கியானத்திலே அற்புதமாக அர்த்தம் காட்டுகின்றார் பெரியவாச்சான் பிள்ளை. ஐயோ, கம்சனாலே இவனுக்கு என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று வசுதேவர் அஞ்சி அவனை பார்த்து உபசம்ஹர, உன்னுடைய சங்கு சக்கரங்களை நீ மறைத்துக்கொள் என்று கண்ணபிரானை பிரார்த்தித்துக் கொண்டாராம். உடனே அந்த குழந்தை என்ன செய்ததுன்னா, அடுத்த நிமிடம் அந்த சங்கு சக்கரங்களை மறைத்துக் கொண்டு, அப்பா நீர் கவலைப்பட வேண்டாம், அந்த கம்சனை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று அவருக்கும் தைரியம் சொல்லும் வண்ணமாக அங்கே இருந்தானே, அதைத்தான் மிகுசீர் வசுதேவர்தம் கோமகன் என்று அப்படி சொல்லி, அப்படிப்பட்ட கோமகன் வரில் கூடலே நீ கூடிடு என்று இந்த கூடலை பார்த்து வேண்டுகின்றாள். ஆஹா, இவனுக்கு மணவாளனாக அடைய வேண்டுமென்னால் அதற்கு அவர்களை பெற்றவர்களை கொண்டாட வேண்டாமோ? ஆகையினாலேதான் அங்கே அணிவாணுதல் தேவகி என்றும் மிகுசீர் வசுதேவர் என்றும் இவனை பெற்றவர்களை கொண்டாடி, அப்படிப்பட்டவனோடு நான் கூடுவேனாகில் கூடலே நீ கூடிடு என்று வேண்டிக் கொண்டாள். இந்த அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.